வெறும் 25 ரூபா 35 ரூபாய்க்கு சோப்பு பாக்கெட் போட்டுட்டு இருந்தா நம்மள 150 ரூபா 250 ரூபா 500 ரூபாய்க்குலாம் சோப்பு வாங்க வச்சு நம்மளை ஏமாத்திட்டு இருக்க இன்ஃபுளுசர்ஸ் என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சரி நம்மளாம் ஒரு இடம் ஏமாந்துட்டோம் அந்த இன்ஃபுளுசர் சொல்றது கேட்டு. அதே இன்ஃபுளுசர் இன்னொரு சோப்பை கொண்டு வந்து திருப்பி வேற பிராண்டுக்கோ இல்லை அதே பிராண்ட்ல வேற ஏதோ சோப்பை ப்ரமோட் பண்ணும்போது திருப்பி நம்ம மாக்கான் மாதிரி போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்கி திருப்பி நம்ம ஏமாறதான் போறோம். இது நடந்துட்டே தான் இருக்கு ரெகுலரா. ஸோ இந்த இன்ஃபுளுசர்ஸ்லாம் என்ன பண்றது அப்படின்றது என்னால சுத்தமாக புரிஞ்சுக்க முடியல. அவங்க நம்பி ஃபாலோ பண்றோம், அவங்க கண்டென்ட் வந்து நமக்கு பிடிச்சதான் ஃபாலோ பண்றோம், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பிராண்டிங் அண்ட் வந்து ஒருத்தரை நீங்க ப்ரமோட் பண்றது, ஒரு பிராண்டை ப்ரமோட் பண்றதுன்றது தப்பே கிடையாது. முக்கியமா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் சரி, ஃபுட்டு அந்த சைட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் சரி, இதை வந்து பார்த்து பத்திரமா தெளிவா அறிஞ்சு புரிஞ்சு இது உண்மையான பிராண்டா, இது ப்ராப்பரா மக்களுக்கு ஒர்க் ஆகுமா, அவங்களுக்கு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இல்லையானா தெரிஞ்சுக்கிட்டு தான் ப்ரமோட்டே பண்ணும். ஆனா இது எவனுமே பண்றதே கிடையாது. எல்லா இன்ஃபுளுசர்ஸும் சீப்பா காசுக்காக மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா நான் மேல சில போட்டோஸ் போடுறேன், அந்த போட்டோஸ்ல இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே இப்ப திருப்பி அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சோப்பை நீங்க ப்ரமோட் பண்றது தப்பே இல்லை, பட் ஆனா அந்த சோப் மூலியமா மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குது அப்படின்னு கேட்டா ஒரு டேஷன் கிடையாது. அவங்க அந்த சோப் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. சரி நான் யூஸ் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி இன்ஃபுளுசர்ஸ் தூக்கி பிடிச்சி வந்துருவாங்க. நான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு எந்த மாற்றமும் நடக்கல, என் ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் எந்த மாற்றமும் நடக்கல. ட்ரூ ஹேர் அண்ட் ஸ்கின் பண்ணேன், அந்த டெலிவரி அவங்களோட இதில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு இன்ஃபுளுசர் சொன்னதை கேட்டு அவங்களோட பிராண்டை வந்து அந்த ரிபல் சோப்புன்றதை ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த ரிபல் சோப் ஆர்டர் போட்டப்ப டெலிவரி எனக்கு எவ்வளோ தாமதமாச்சு, அதில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்ற ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், யூடியூப்ல போட்டிருக்கேன். முடிஞ்சா அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா புரிய வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ அந்த பிராண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து இதை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வேற ஏதோ அதே சோப்பை வேற ஏதோ மாதிரி ப்ரமோட் பண்ணிருக்காங்க, டபுள் மீனிங் வச்சு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹூக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஹூக் மாதிரியே பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங் ஹூக் வச்சு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம். உங்களை நம்பி நாங்கள் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா எங்களுக்கு கிணத்துல இன்னும் எங்களுக்கு வந்து கிண பையன் முட்டா பையனே நீங்க பண்ணிட்டு இருப்பீங்களா? அதுவும் முக்கியமா வந்து நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வந்து ரொம்ப அவங்களா அந்த சோப்பா வாங்கி அவங்களா அதை வந்து ப்ரமோட் பண்ற மாதிரி காசையே வாங்கி பண்ணாத மாதிரி சில விஷயத்த வந்து நம்ம முன்னாடி கண்ணுக்கு ஷோகேஸ் பண்றாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அது எல்லாமே வந்து டீட்டெயில்டா ஒரு யூடியூப் வீடியோல தரமா வச்சு செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்கேன். அதுக்கான R&D ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா அது முடிஞ்சோடனே நான் அந்த வீடியோ போடுவேன். ஸோ தயவு செஞ்சு போய் பாருங்க. இன்ஃபுளுசர்ஸ் கொஞ்சமாச்சும் உங்களை நம்பி வர ஃபாலோவர்ஸை கரெக்டாக கைட் பண்ணுங்க. அதை விட்டு போய் இந்த மாதிரி சீப்பான சில விஷயங்கள்லாம் பண்ணி ஏமாத்தாதீங்க தயவு செஞ்சு, ப்ளீஸ். நன்றி.